வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நமது நாட்டில் ஆளும் அரசாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், அனைவரும் தற்போது சமீப காலமாக ஒருமித்த குரலில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பணவீக்கம், பொருளாதார பெருமந்தம், சிக்கன நடவடிக்கை, தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், நுகர்வு கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற விஷயங்களைத்தான் தற்போது எல்லா இடங்களிலும் அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசில் அங்கம் வகிக்கின்ற ஆளும் கட்சி அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பொருளாதார பெருமந்தத்தை, நடப்பு கணக்கு குறையை தீர்ப்பதற்காக சில வழிமுறைகளை நமது மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதாவது சிக்கன நடவடிக்கை சில வழிமுறைகளை அது தெரிவித்துள்ளது. அந்த சிக்கன நடவடிக்கைகள் குறித்தும் அதில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் அதன் மூலமாக எந்த அளவிற்கு இந்த பணவீக்கத்தையும் பொருளாதார பெருமந்தத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்பது குறித்துதான் இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. பணவீக்கம், பொருளாதார பெருமந்தம் என்பது குறித்து இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளில் இருந்து அடிமட்டத்தில் உள்ள சாமானிய மக்கள் வரை அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சில தீர்வு காண்பதற்காக, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். அதாவது சிக்கன நடவடிக்கை, அரசுக்கு சில சிக்கன நடவடிக்கையை அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். இது போன்ற சிக்கன நடவடிக்கை என்றால் அமைச்சகங்களில் உள்ள அமைச்சர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, சொகுசு விமான பயணத்தில் இனிமேல் பயணம் செய்யக்கூடாது இலவசமாக என்பதை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். 5 நட்சத்திர ஹோட்டல் விடுதிகளில் இனிமேல் செய்தியாளர் சந்திப்போ வேறு சில முக்கிய கூட்டங்களோ நடத்தக்கூடாது என்று அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விமானத்தில், உள்நாட்டு விமானத்தில் பயணம் செய்யும் போது கூட சாதாரண கட்டண வகுப்பில்தான் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது இது அனைத்தும் அதிகார மையத்தில் இருப்பவர்கள், அமைச்சகத்தில் பணிபுரிபவர்கள் என உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் அனைத்தும் இவ்வாறு செலவு செய்யக்கூடாது, இலவசமாக பயன்படுத்தக்கூடாது, இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது என்றும், அதற்கு காரணம் இந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்ய இது போன்ற விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இளைஞர்களை நேரடியாக முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், புதிய பணி நியமன ஆணை இனிமேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வேலை பயிர்ந்தவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பை தற்காலிகமாக அவர் நிறுத்தியும் வைத்திருக்கிறார். ஆக இது போன்ற விஷயங்கள் குறித்தும், இது போன்ற கட்டுப்பாடுகள் எந்த அளவிற்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் என்பது குறித்துதான் இன்று நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதம் குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக முன்னாள் வங்கி ஊழியரும் பொருளாதார நிபுணரும் ஆகிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பசுபதி தன்ராஜ் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். எழுத்தாளரும் பேராசிரியருமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனுதாபியுமான அருணன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் குமாரவேல் அவர்களும் நமது இந்த விவாதம் குறித்து தமது தரப்பு கருத்தை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். தற்போது நாம் விவாதத்திற்குள் செல்வோம். சார், இது காங்கிரஸ் தரப்பிடமிருந்து இந்த வார்த்தை கொண்டு செல்லான்னு பார்க்கிறோம். இப்ப அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப நம்ம முகப்புரையில சொன்ன மாதிரி ஒரு சொகுசு விமான பயணத்தை தவிர்க்க வேண்டும், நட்சத்திர விடுதி ஹோட்டல்ல செய்தியாளர் சந்திப்பு, கூட்டங்கள், கான்பரன்ஸ் போன்ற நடத்துவதை அறவே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். அடுத்து புதிய பணி நியமனத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது அடுத்த பரிணாமத்துல போவோம். நம்ம இப்ப இவ்வளவு ஆண்டு காலமாக அப்ப ஒரு அமைச்சகத்தில் இருப்பவர்களுக்கு, அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, பியூரோக்ராட் என்று அழைக்கப்படுகிற அவர்களுக்கு இவ்வளவு சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பது தானே இந்த பொருளாதார வீக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். இல்ல, தாங்கள் சொன்னது துவக்கமே மிக சரியாக இருந்தது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் சிக்கனத்தை குறைக்குமா, சிக்கனத்தை உண்டாக்குமா, அது ஒன்று மட்டுமே தீர்வுமா என்ற கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிக் கொள்வது இது ஒன்றுதான். சிக்கனம் எல்லா மட்டத்திலும் இருக்க வேண்டும், எல்லா மட்டத்திலும் கொண்டு வர வேண்டும். சிக்கனம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆடம்பரம் குறைக்கப்பட வேண்டும். ஆடம்பரம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் குறைக்கப்பட வேண்டும். ஆகவே நமது நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துகள் சாதாரண மனித வாழ்க்கைக்கே பொருத்தமான கருத்துக்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆடம்பர ஹோட்டலிலே பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டாம், அல்லது விமானத்திலே போகும்போது
அந்த எக்கனாமிக் கிளாஸிலே போனால் போதும், லக்ஸுரி கிளாஸ் என்று சொல்கிறார்களே, அந்த எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் என்று சொல்கிறார்களே, அதிலே போக வேண்டாம் என்பதெல்லாம் நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் நம்ம நாட்டிலே இருக்கிற துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது அதிகாரிகளாகட்டும், ஆடம்பரத்தை கடைபிடித்தால்தான், ஆடம்பரமான போக்குவரத்திலே போனால்தான் அவர்களுக்கு தங்களுக்கு மரியாதை என்று நினைக்கிறார்கள். ஒரு அமைச்சர் போகிறார் என்று சொன்னால், அது மாநில அமைச்சராக இருக்கட்டும் அல்லது மத்திய அமைச்சராக இருக்கட்டும், அமைச்சருக்கு ஒரு கார் போதும் அல்லது பாதுகாப்புக்கு ஒரு கார் போதும். ஆனால் அங்கே 10 கார்கள் கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் என்றெல்லாம் அணிவகுத்து போகின்றன. இது போன்ற ஆடம்பரங்களும் குறைக்கப்பட்டாக வேண்டும். ஆகவே ஆடம்பரங்கள் எல்லாவற்றத்திலும் குறைக்கப்பட்டால் வெளியே அரசு செலவும் நாட்டினுடைய செலவும் குறையாது. ஆகவே சிதம்பரம் அவர்கள் சொல்லி இருப்பது 1-2 கருத்துகள் தான். அதை விரிவுபடுத்தி எல்லா மட்டத்திலையும் குறைக்க வேண்டும். அதற்கு இந்த நடவடிக்கை ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. கண்டிப்பாக, அதாவது வரலாறு காணாத அளவிற்கு என்று விமர்சிக்கும் அளவுக்கு, வர்ணிக்கும் அளவுக்கு ஒரு பணவீக்கத்தை இப்ப இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 4.8 விழுக்காடு பற்றாக்குறையை தாண்டிவிடக்கூடாது என்கிற அளவுக்கு அவர்கள் பதறி போய் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததா நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இல்ல, அப்ப இந்த பணவீக்கத்திற்கும் இவ்வளவு ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நமது அதிகாரத்துவத்தில் உள்ள பியூரோக்ராட்டுகளும் அமைச்சர்களும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததனுடைய விளைவு கூட இந்த பணவீக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது முழு காரணமாக இறுதிவிட முடியாது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கிடும் போது இது ஒரு பெரிய தொகையாக இல்லை. ஆனாலும் இதுவும் குறைக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல சமிஞ்சையாக, நல்ல உதாரணமாக, ஒரு நல்ல நடவடிக்கையினுடைய முன்னோடியாக இவர்கள் குறைக்கப்பட வேண்டும். ஒழிய இவைகளால் மட்டுமே நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்து விட்டதாக எனக்கு அந்த கருத்து இல்லை. ஆனாலும் இவர்கள் குறைக்கப்பட்டாக வேண்டும். ஆடம்பரங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது குறைக்கப்பட வேண்டும். அதுவும் காந்தியடிகள் அவருடைய போராட்ட காலத்திலேயே எளிமையாக வாழ்ந்தவர். அந்த எளிமையாக வந்தவர். அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க இல்லையா? எல்லா தலைவர்களுக்கும் அது பொருந்தும். காங்கிரஸ் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் பெயரை சொல்ல போனால் இங்கே இருக்கின்றவர்கள் பிறந்த நாளுக்கு அடிக்கின்ற வால் போஸ்டர்கள், அந்த டிஜிட்டல் போஸ்டர்கள், அவர்களுக்கு பத்திரிகை விளம்பரங்கள், இவங்களை பார்க்கும் பொழுது காங்கிரஸ்காரருடைய செலவுகள் குறைவு. அதற்கு பின்னாலே வருகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும், மாநிலத்தில் இருக்கின்ற இப்போது ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும், முன்னாலே ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும், விளம்பரத்தை நம்பி அவர்கள் எல்லாம் காந்தியடிகளுடைய வாழ்வு எளிமைங்கிறது இப்ப தற்போது கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. அது நம்ம தனி விமர்சனம். அருணன், இப்ப இவர் சொன்ன விமர்சனத்துல ஒரு சரியான நடவடிக்கையை ப. சிதம்பரம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறீங்க. நீங்க எந்த அளவுக்கு நாட்டுடைய பணவீக்கத்திற்கும் இவர் எடுத்த நடவடிக்கைக்கும் ஒரு நேர்தகவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது சில சிக்கன நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமா திட்டமல்லாத செலவுகளில் 10% குறைக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படையான அறிவிப்பு அதில் இருக்கு. 10% என்பது ஒன்றும் லேசான விஷயம் அல்ல. அப்படி குறைப்பது நல்லதுதான். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா இவ்வளவு காலமா ஏன் விட்டாங்க? இப்போ ஒரு பத்திரிகை என்ன எழுதியிருக்கேன்டா, ஒரு ஆங்கில பத்திரிகை, இது ஒன்றும் புதுசே இல்லைங்க, வருஷா வருஷம் இப்படி ஏதாவது அறிவிப்பாங்க. 2008, 2009 கூட வருஷா வருஷம் இப்படி அறிவிப்பாங்க, அல்லது 2-3 வருஷம் ஒருக்கா அறிவிப்பாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்கிற ஒரு விமர்சனத்தை இந்த அறிவிப்போட சேர்த்தே எழுதியிருக்காங்க. ஒண்ணு. ஆனா நமக்கு என்ன புரிபடுது என்றால், என்னென்ன மாதிரி எல்லாம் ஆடம்பரம், ஐயா சொன்னது ரொம்ப சரி, ஆடம்பரம் கூடாது, அது ஒரு காந்திய தேசத்துல. ஆனா எப்படி எல்லாம் ஆடம்பரம் இருந்திருக்கு என்பதற்கு நீங்க விமான பயணத்தை சொன்னீங்க. அதுல என்ன இருக்குன்னா, இந்த பெரிய அதிகாரிகள் தங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இலவச விமான பயணம் இல்ல, தங்களுடைய துணைவியாரும் இதே போல இலவச பயணத்தை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதையும் தடை செய்திருக்கிறதாக இப்ப ஒருத்தர் நமக்கு புரியல. இவங்க தானே அரசு அதிகாரிகள், அவங்க அதிகாரிகள் கிடையாது, அரசு ஊழியர்களை எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்ப இப்படி எல்லாம் அனுமதிச்சு அந்த ஆங்கில பத்திரிகை கொடுத்திருக்கிற கணக்கு என்ன தெரியுமா? இந்த 11 ஆண்டு காலத்துல அரசாங்கத்தினுடைய பயண செலவு மட்டும் 3 மடங்கு கூடியிருக்கு 11 ஆண்டுகள்ல. இன்றைக்கு இந்த ஆண்டு 2011-12 பொறுத்தவரையிலும் அந்த பயண செலவு 3519 கோடி. இது மட்டும் இருந்தா அவங்க எழுதுறாங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவை 6 மாசத்துக்கு இலவசமா தரலாம். ஆக இந்த நாட்டுல ஒண்ணு இது கூட சாதாரணமான தொகை அல்ல. ஒப்பிடும் பொழுது சாதாரணமா தெரியலாம். ஆனா அவங்க ஒரு கணக்கு போட்டு 3500 கோடி கூட எங்களுக்கு முக்கியம் தான்யா, அது இருந்தா இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கலாமே, ஏன் இப்படி செலவு பண்ணிருக்காங்க என்று. அதே போல அதுல ரொம்ப வினோதமா இருக்குது, அரசாங்கத்துக்கு இல்லாத கட்டடங்களா, அரசாங்கத்துக்கு இல்லாத வசதிகளா? ஆனால் நிறைய மாநாடுகள், நிறைய கருத்தரங்குகள் இந்த மாதிரி 5 நட்சத்திர ஹோட்டல்ல தான் நடந்திருக்கு.
அப்படித்தான் நடந்திருக்கு என்பது எதுல தெரியுதுன்னா இனிமே நடத்தக்கூடாது என்று தடை விதிப்பிலிருந்து தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு இங்கே ஒரு தேசிய கட்சி தலைவர் யாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து சாதாரண பிரஸ் கிளப்ல பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் பாக்குறாங்க. செய்தியாளர்கள் அனுபவம் இல்ல, உண்மையிலேயே அவங்க கட்சி அலுவலகத்துலதான் உண்மையிலேயே பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தணும் அல்லது பிரஸ் கிளப் நடத்தணும். இப்ப ஐயா கூட சொன்னாங்க வந்து எல்லா கட்சியுடைய தலைவர்களும் இப்படி ஆயிட்டாங்க காந்திக்கு பிறகு அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், இப்பவும் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இப்பொழுது எளிமையா தான் இருக்காங்க. முதலமைச்சர் தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க, இஎம்எஸ்ல இருந்து ஜோதிபாஸ்ல இருந்து புத்ததேவ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய மாணிக் சர்க்கார் வரைக்கும் யாருமே அவங்க இப்படி ஆடம்பர செலவு செய்யறவங்களாக அவங்களுடைய எதிர்கட்சிகள் கூட அவங்க சொன்னதில்லை. மம்தா பானர்ஜி 1000 விமர்சனம் பண்ணாலும் ஜோதிபாஸை பத்தியும் புத்ததேவை பத்தி இப்படி விமர்சனம் வச்சதில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த தன்மையை எல்லா தலைவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனா நான் காங்கிரஸ் மட்டும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படியும் இருக்க முடியும் என்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் காமிச்சிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றல. இன்னொன்னு எனக்குள்ள கவலை வந்து ஏன்னா நீங்க அடுத்து பேசலாம் நீங்க சொன்னீங்க, எனக்குள்ள கவலை என்னன்னா இப்படித்தான் அறிவிப்பாங்க, ஆனா இந்த மாதிரியான கட்டுத்திட்டங்களை எல்லாம் இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இதுல ஒவ்வொன்றுலயும் சில இது இருக்குது. இப்ப நீங்க விமான பயணத்தை சொன்னீங்க, எக்கானமி கிளாஸ் என்ன சொல்லக்கூடிய அந்த சாதாரண வகுப்புல போறது இல்ல, எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் அது என்ன இருக்கு நான் பாத்திருக்கேன். முன்னாடி கொஞ்சம் அகலமா சேர் இருக்கு, அதுல உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு திரை போட்டு மறைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சரி, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாதுகாப்பு கருதி சில முக்கியமான அதிகாரிகள் அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்வாங்க, முக்கியமான அதிகாரி தான் நானும் சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் போறாங்க. கண்டிப்பா. குமாரவேல் சொல்லுங்க. இப்ப இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பாரதிய ஜனதா காலகட்டத்தில் இது போன்ற நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? இல்ல, முதல்ல பதவியில இருக்கிறவர்கள் செயல்படணும். செயல்படாம இதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுப்பதும், இவங்க மற்றவங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இவங்க வரைமுறை சொல்வதும் தவிர்க்க வேண்டும். இவங்க நீங்க நடவடிக்கை, ஒரு காரில் ஒருத்தர் போகாதீங்க, 4 பேர் போங்க, ஹோட்டல் போகாதீங்க, நீங்க வந்து இது பண்ணாதீங்க, கோல்டு வாங்காதீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா முதல்ல இவங்க செய்யணும். அதுக்கு அடுத்ததா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில யார் யார் எப்படி விருப்பப்படுகிறார்களோ அப்படி எப்படி வாழ வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க இப்படிதான் போனோம், 4 பேர் தான் போனோம், 5 பேர் தான் போனோம்னா தென் இஸ் எ ஹிட்லர். அந்த மாதிரி சொல்றதுக்கு இவங்க அந்த சேர்ல உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. தன்னால முடியலன்னா எழுந்து போகலாம். யாரால முடியுதோ அவங்க வந்து செய்யட்டும். அதை விடுத்து அது இல்லாம ஆவாமாம் பணவீக்கம் அதிகரித்து விட்டது, நான் வருத்தப்படுகிறேன், இவர் தான் செயல்படணும், இவர் வருத்தம் தெரிவிக்கிறது எல்லாரும் தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பவர் இவர்கள் தானே இருக்கு, செயல்பாடு இல்லை. முதல்ல செயல்படுகிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் ஆட்சியை விட்டு அகல வேண்டும். நான் ரெண்டும் பண்ணாம இடத்தை அடைச்சுக்கிட்டு இதை வந்து அதிகப்படுத்தி விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு கஷ்டமாகும். நிச்சயமா இவங்க வரப்போறது இல்லை, அது வேற விஷயம். அது இருந்தாலும் இப்ப இவர் சொல்றதெல்லாம் ஆபீசர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாரும் பேசாம பிஎம் வழியில செயல்படணும்னு சொல்லிதான் ரொம்ப கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா பிரஸ் மீட் கிடையாது, யாரையும் பார்க்கறது கிடையாது, மீட்டிங் கிடையாது, எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது, அவர் பேசுறதும் கிடையாது. அவர் மன்மோகன் சிங்கோட மன்மோகன் சிங் தான் கரெக்டா சொன்னார், மோடி அந்த மாதிரி இருக்கலாம் சொல்லிடுறான். அதை தவிர இவரை கேட்டீங்கன்னா ஆமா ஆமா பணவீக்கம் அதிகமாக இருக்கு. இப்ப அவங்க வந்து அவங்க விதித்திருக்க கட்டுப்பாடுங்கிறது அவங்களுடைய அமைச்சர்களுக்கு, அமைச்சகத்திற்கு, அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு கட்டுப்பாடு வச்சு பிரயோஜனம் இல்ல. அமைச்சர் தேவையில்லைங்கிற என்ன செயல்படுறாங்க, செயல்பாடே இல்லாத போது இல்ல, செயல்பாடே இல்லாத போது அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? கண்டிப்பா இணைப்பில் இருங்கள். இப்ப நீங்க இந்த வாதத்துல வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு தூண்டலா இருந்ததா? இப்ப இவங்க எடுத்திருக்க அந்த நடவடிக்கை பணவீக்கத்தை குறைப்பதற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? அதாவது பணவீக்கம் அதிகரிக்கும் போதும் சரி, அல்லது இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய நடப்பு கணக்கு இடைவெளி அதிகரிக்கும் போதும் சரி, வழக்கமாக அவங்க சொன்னது போல இது புதிது அல்ல, வியப்புக்குரியதும் அல்ல, வழக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. எந்த ஒரு அரசும் இந்த மாதிரி தருணங்களில் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வது வழக்கம், அறிவிப்பது வழக்கம்.
அந்த அறிவிப்பை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதனுடன் பயன்பாடும் அரசின் நோக்கமும் வெளிப்படும். இந்த விஷயத்தை இவ்வளவு ஆழமா பேசும்போது எனக்கு மற்றொரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. இந்த அறிவிப்பு வந்த 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், இதுகாரும் IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் தன்னுடைய சிகிச்சைக்காக, மருத்துவ சிகிச்சைக்காக, தன்னுடைய சிகிச்சை, தன் குடும்பத்தாருடைய சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதற்கு மிகப்பெரிய அளவில் விஸ்தாரமான நடவடிக்கைக்கு பிறகு அனுமதி பெற்று சொந்த செலவில் செல்லலாம். ஆனால் அரசு செலவில் மருத்துவ சிகிச்சை என்பது உள்நாட்டில்தான் கிடைக்கும், வெளிநாட்டில் கிடைக்காது. அப்படி இருந்த ஒரு நிலைமையை தளர்த்தி இப்பொழுது இந்த IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெறலாம் என்று இருக்கிறது. அதற்கு ஒரு உபாயமாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தன் போக்கில் செல்ல முடியாது, ஆனால் ஒரு கண்துடைப்பு போல் ஒரு குழு அனுமதித்தால் செல்லலாம் என்கிறார்கள். அந்த குழுவில் இருப்பவர்களும் அரசை சேர்ந்த மருத்துவர்கள் தான். ஆனால் எந்த அரசு சேர்ந்த மருத்துவர் இன்னொரு IAS அதிகாரியையோ அல்லது இன்னொரு IPS அதிகாரியோ அவர் சொல்லுவது தவறு, இந்த சிகிச்சை இந்த நாட்டிலேயே செய்து கொள்ளலாம், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, பணச்செலவு மட்டுமல்ல அந்நிய செலவாணி, தற்பொழுது அந்நிய செலவாணி அதிகமாக முன்னிறுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் அந்நிய செலவாணியை அனாவசியமாக செலவு செய்வதற்கு இப்படி ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே பொருளாதார கண் கொண்டு பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படுமா, அது போதுமானதா, அது பயன் கொடுக்குமா என்று கேட்கும்போது இதற்கு நேர் எதிர்மறையான ஒரு நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தெரிகிறது இது எந்த அளவுக்கு அவர்கள் ஆத்மார்த்தமாக செய்யப்படுகிறது அல்லது வழக்கமாக ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக செய்யப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகிறது. கண்டிப்பா. அதாவது இந்த நடவடிக்கை, சிக்கன நடவடிக்கையை எல்லாருமே ஆதரிச்சாலுமே அவங்க வைக்கிற முக்கியமான விமர்சனம் என்னன்னா, இது வழக்கம் போல நடக்கும் வழமையா, ஆனா எதுவுமே செயல்படாது, நடைமுறையில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. எப்படி பாருங்க, என்ன பொறுத்தவரையிலும் நான் தெளிவா சொல்ல விரும்புறது இதுதான். என்னன்னு கேட்டீங்களா, எல்லா பிரச்சனையுமே நம்ம அரசியல்வாதிகளா, காங்கிரஸ்காரன், பாஜக, கம்யூனிஸ்டும் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம தேசம் எல்லாவற்றும் பெருசு. தேசத்தை பொறுத்து நம்ம பார்க்கிறோம், தேசத்தை பொறுத்து நம்ம சிந்திக்கிறோம். இந்த நடவடிக்கைகள் இவர்கள் காங்கிரஸ்காரர்கள் செஞ்சாங்களா, பிஜேபிக்காரர்கள் செஞ்சாங்களா, நாளைக்கு செய்வாங்களா மாட்டாங்களாங்கிற அந்த சந்தேகமும் இந்த பிரச்சனைகள் மட்டும் போதாது. ஆனா இதெல்லாம் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய பிரச்சனை. இது கட்சிகளை கடந்து தேசத்துக்கான நல்ல பிரச்சனை. இது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நடக்கின்ற இந்த ஆடம்பரங்களுக்கு அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளும் பெரிய காரணம். அரசியல்வாதி ஒருவரை வைத்துக் கொண்டு 10 அதிகாரிகள் அதை முன்னாலே வைத்துக் கொண்டு அதை செய்கிறார்கள். அதுதான் நம்ம நாட்டினுடைய வாளாயமான போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஐயா அவர்கள் சொன்னார்களே, கோபாலகிருஷ்ண ஐயா சொன்னது போல வெளிநாட்டிற்கு மருத்துவத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த நாட்டிலே அதற்கு தகுந்த சிகிச்சை முறை இல்லை என்று சொன்னால், இந்த நாட்டிலே அதற்கான வசதிகள் இல்லை என்று சொன்னால், அதே பிள்ளைகள் ஒரு நிமிடம் நமது தென்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் இந்த விவாதம் குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக முன்னாள் IAS அதிகாரி முருகன் அவர்கள் நமது இணைப்பில் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த நிதி அமைச்சகம் விடுத்திருக்கின்ற இந்த சிக்கன நடவடிக்கை குறித்த விவரங்களை எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய பொருளாதார பெருமந்தத்தை குறைப்பதற்கு உதவுமா? இது வந்துங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாம் இது புதுசா தெரியும். நான் 37 வருஷம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை தளர்த்துவாங்க. அப்புறம் பொருளாதாரத்தை தாக்கு பிடிக்கிற அளவுக்குலாம் இதுல பெரிய பணம் எல்லாம் மிச்சமாகாது. அதாவது ஒரு சின்ன ஃபீலிங் வந்திருக்கு, பப்ளிக் மத்தியில நாங்க காட்ட போறோம், அரசு சிக்கன நடவடிக்கை நடக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இது உதவுமே தவிர, நீங்க இன்றைக்கே பாத்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு குறையும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஒரு மேக்சிமம் ஒரு 100 கோடி ரூபாய் குறையலாம் செலவு. ஆனா 1600 கோடி ரூபாய் அதிக செலவழிக்கிற மாதிரி அந்த மத்திய அரசு ஊழியருக்கு 10% இதுக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே. அந்த இதுல நான் ஒண்ணும் நினைக்கல. ஆனா ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு அரசு அதிகாரிகளுக்கும் அரசு பயணங்களுக்கும்
வெளிநாட்டு செலவுகளுக்கும் பண்ணுகிறார்கள் என்பது, நமது பொருளாதாரத்துக்கு மீறிய செலவு பண்ணுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. அதாவது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அகவிலைப்படி போன்ற விஷயங்களில் அதிகமான சலுகை கொடுத்து விட்டு இது போன்ற நடவடிக்கைகள் பெரிய அளவில் உதவாதுங்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி சொல்ல, அதாவது பொருளாதார இந்த வந்துங்க, இப்ப நானே ஒரு வேலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு மீட்டிங் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அரசு மீட்டிங் நடத்துறது, அதெல்லாம் தவறு. வசதி இருந்தா கூட, இப்ப நம்ம வசதி இருக்குங்கிறதுக்காக பொது பணத்தை, வரி பணத்தை எடுத்து அரசு அதிகாரிகளுக்கு அதிகம் செலவிடுவதுங்கிறது கொள்கை ரீதியாகவும் தர்ம ரீதியாகவும் பெரிய தவறு. அது வகையில நான் இதை வரவேற்கிறேன். ஆனா இதனால பொருளாதாரத்துக்கு நன்மை வரும்னு நான் நினைக்கல. இதோட எவ்வளவு கார் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கார் வாங்குறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போங்க நாங்க. ஆனா இப்ப கண்டபடி ஒரு ஆபீஸ்ல 7 கார் இருக்கும். அந்த ஆபீஸ்ல ஒரு 2 அதிகாரிக்கு தான் கார் எலிஜிபிலிட்டி இருக்கும். எங்க வாட்டில வாங்கி போடுறது, இப்போ பழைய காரை கண்டம் பண்றதுக்கு முன்னா புது கார் எடுக்கிறது, அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. இதை ஒரு சின்ன முறையில கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு ப. சிதம்பரம் வெளியிட்டிருக்காங்க. புதிய பணி நியமனத்திற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது ஏற்கனவே கவர்மெண்ட் ஓவர் ஸ்டாப்டு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அசஸ் பண்ணி வேலைக்கு தகுந்த அளவுக்கு ஆட்களை குறைக்க முடியுமான்னா, இவங்க ஓட்டு வங்கி அரசியல், யூனியன் பாலிடிக்ஸ், இதனால அதை பண்ணதுக்கு தைரியம் கிடையாது. மத்திய அரசுக்கும் கிடையாது, நிறைய மாநில அரசுகளுக்கும் அது கிடையாது. ஆக அப்படி சொல்லாம இப்ப இருக்கிற வேக்கண்ட் போஸ்ட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு புதுசு ஆள் எடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இல்ல அது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? அது எப்படி பாக்குறீங்க? சரியான விஷயமா தான் இருக்கும். இன்னும் குறைக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதனுடைய வேலையும் அதுல இருக்க ஆளுங்க அசஸ் பண்ணி 1,00,000 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா 25,000 பேரை கட் பண்ற மாதிரி எல்லாம் தைரியமா செய்ய முடியும். ஆனா ஜனநாயகத்துல அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால வேகன்சி இருக்குல்ல, அதை ஃபில் அப் பண்ணாம இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த வேலையை பற்றி கண்டிப்பாக இணைப்பில் கருத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. இந்த வேலையை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு அலுவலகத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள வேகன்சிகள், அதாவது காலி இடங்கள் ஓராண்டு காலமாக காலியாகவே இருக்குமே. மிக முக்கியமான பணிகளுக்கு மட்டும் கடந்த ஓராண்டு காலமாக காலி எடுப்பதற்கு மட்டும் உடனடியாக நிறைவேற்றி, அது ஒண்ணு. ஓராண்டு காலமாக காலியாக இருக்குமே ஆனால் அதை ஃபில் பண்ண வேண்டாம். ஒரு வருஷம் ஆள் இல்லாம உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னு நீங்க இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மேனேஜ் பண்ணலாங்கிறது தான் அதோட. எப்போ ஒரு வருடத்திற்கு ஆள் எடுக்காமல் இருந்தார்களோ அது ஒரு அதுல ஒன்றும் தவறே இல்லை. அது ஒரு ரொம்ப லாஜிக்கல் விஷயம். இந்த ஆபீஸ்ல 10 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, 9 பேர் வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் ஓடிடுச்சு. இனிமே அந்த புதிதாக அந்த 10வது இடத்தை நிரப்ப வேண்டாம். இந்த சிக்கன நடவடிக்கையில் அதுவும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த சிக்கன நடவடிக்கையை மட்டும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அதில் தவறு ஒன்றும் கிடையாது. இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல 10 பேர் பார்த்த வேலையை 9 பேர் பார்த்தா போதுன்னு ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனமா இருக்கட்டும் ஒரு அரசா இருக்கட்டும், அப்படி நினைப்பதுங்கிறது ஒரு சரியான ஆரோக்கியமான விஷயம் அல்ல. நிச்சயமாக இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இது ஒரு அபாய காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை. இது ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்துக்கலாம். போர்க்கால நடவடிக்கை மாதிரி உண்மை. அதான் சொன்னேன், சரியா சொன்னீங்க. போர்க்கால நடவடிக்கை போல் ஒரு அவசர கால நடவடிக்கை, ஒரு எமர்ஜென்சி மாதிரி. ஏன்னா கட்டுப்பாடு என்று வரும்போது செலவு கட்டுப்பாடு என்பது எதெல்லாம் மிச்சப்படுத்தலாம்னு ஒரு ஆய்வு செய்வாங்க. அப்படி எதெல்லாம் மிச்சப்படுத்தும் போது மிச்சப்படுத்துவதால் பாதிப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தும் மனசுல இருக்கணும். மிச்சப்படுத்துவதால் திட்டப்பணிகள் இதனால் பாதிக்கப்படுமையானால் அந்த கட்டுப்பாடு தேவையே அல்ல. திட்ட செலவுகள் செய்தே ஆக வேண்டும். திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போகுமே ஆனால் இந்த கட்டுப்பாடினால் அதனால் எவ்வித பயனும் இல்லை. சிக்கனமாக இருப்பது குறிக்கோள் அல்ல, நாம் ஒரு இடத்தை சென்றடைவதுதான் குறிக்கோள். அந்த குறிக்கோள் இருக்கும்போது வளர்ச்சி திட்டம் என்பது வளர்ச்சிக்கு குந்தகம் இல்லாமல், வளர்ச்சி பாதிக்கப்படாமல், அதே சமயத்தில் ஊதாரித்தனமான செலவு செய்யாமல், ஆடம்பரத்தனமான செலவு, ஒரு சொகுசு செலவு செய்யாமல்,
அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்தால் போரும் என்பதுதான் சிக்கனத்தின் சாராம்சம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் இல்லாமல் ஒரு வருடம் நீங்கள் கழித்து விட்டீர்களா இன்னும் 6 மாசம் செலுத்த பயிற்சி பெற்றீங்களே அப்படியே தொடர்ந்து பண்ணிருங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க பணி நியமன தடை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் நான் விரிவா கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு முன்னால இணைப்புல நண்பர் முருகன் அவர்கள் பேசினார். அவர் IAS அதிகாரியாக இருந்தாலும் கூட 40 ஆண்டுகள எனது நண்பர். நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கை ஒன்றாக துவங்கியவர்கள். நாங்கள் முழுக்க அரசியலுக்கு அல்லது வேறு பணிக்கு சென்று விட்டோம். அவர் அரசு பணிக்கு சென்று விட்டார். ஆனாலும் அவரை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய சொல்லை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக முதலில் GTVக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். நமது பொருளாதார மேதை கோபாலகிருஷ்ணன் அதற்கு மாற்று கருத்து முன்வைத்தார்கள். 2 கருத்தையுமே நாம் பாரபட்சம் இல்லாமல் வாதிக்க வேண்டும். அவர் அரசு அதிகாரியாக முருகன் அவர்கள் இருந்த காரணத்தினாலே அரசிலே இப்போது இருக்கின்ற அதிகாரிகளே அதிகம் என்று அவர் நினைக்கிறார். அது அவரது அனுபவம் கூட. ஆகவே 100% இருக்கின்ற அதிகாரிகளிலே ஒரு 25% குறைத்தால் தவறில்லை. அதற்கான துணிவு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உண்டா என்று அவர் சவால் விடுக்கிறார். ஆனால் இங்கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பணியை குறைப்பதனாலேயே நிர்வாகத்தை வளர்த்து விட முடியுமா என்று இவர் கேட்கிறார். இதிலே நாம் பாரபட்சம் இல்லாமல் தெளிவான ஒரு சித்தாந்தத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேண்டுமானவர்களுக்கு ஏதோ வேலை கொடுத்து அந்த சுமையை அந்த அதிகாரிகளை அதிகரித்து போய்விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டிலே உண்மை இல்லாமல் இல்லை. ஒருவர் வந்தால் அவருக்கு வேண்டியவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள், அவருக்கு உதவியாளர்களாக நியமித்துக் கொள்கிறார்கள். அங்கே தேவையற்ற அதிகாரிகள் கூடிவிட்டார்கள். அங்கே தேவையற்ற செலவுகளும் ஆகிவிட்டன. அதே நேரத்திலே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அதிகாரிகள் வேண்டாமா என்ற கேள்வியை கேட்பது உண்மைதான். ஆனால் பிரத்யட்சமாக பார்க்கும்போது தேவைக்கு மேலே அதிகாரிகள் இருப்பதுதான் இப்போது இருக்கின்ற அதுதான் இப்போது யதார்த்த நிலைமையாக மேலிருந்த வாரியாக எங்களுக்கு தெரிகிறது. என்னிடம் புள்ளி விவரங்கள் இல்லை, ஆனால் அரசாங்க அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் கூட பார்க்கும் பொழுது தேவைக்கு மேல் அதிகாரிகள் இருப்பதான நிலைதான் பல துறைகளிலே தெரிகிறது. சில துறைகளிலே வேண்டுமானால் தேவையான அதிகாரிகள் நியமிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அரசு இயந்திரத்திலே பல தேவைக்கு அதிகமான அதிகாரிகள் அங்கே வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் அங்கே இருப்பதாக தெரிகிறது. அதற்கு மத்திய அமைச்சர் சிதம்பரம் அறிவித்த முறையும் அல்லது நண்பர் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கின்ற யோசனையும் தவறானதல்ல என்பதுதான். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்முடைய திறன்பட பேசுவாத நிகழ்ச்சியில் இந்த நமது நடுவண் அரசின் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் அறிவித்த இந்த சிக்கன நடவடிக்கைகள் குறித்து பல்வேறுபட்ட பரிமாணங்களில் விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. இந்த விவாதம் குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து நமது GTV பார்வையாளர்கள் கருத்து பதிவு செய்ய ஆவலுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தையும் நாம் கேட்போம். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். வணக்கம், இணைப்பு கிடைக்கல. குமாரவேல் கேக்குது, சொல்லுங்க. இப்ப இந்த விவாதத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா மற்ற சில சிக்கன நடவடிக்கையை பற்றி விவாதிச்சாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த புதிய பணி நியமன தடை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி 2 கருத்துங்க முன் வச்சாங்க. அந்த விஷயத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்துல இப்ப பேசுறவங்க அத்தனை பேருமே இப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதுல சிக்கன நடவடிக்கை அரசாங்கம் எப்ப சொல்லிருக்காங்க, எவ்வளவு முடியுது எவ்வளவு முடியலங்கிறது. ஆனா என்னோட கருத்து பொதுவா இந்த அரசாங்கம் செயல்படாதனாலதான் பணவீக்கம் இவ்வளவு தூரம் போயிருக்கு, டாலர் இவ்வளவு தூரம் நம்மளுடைய ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்குங்கிற ஒரு காரணம் இருக்கு. ஆனா இது இந்த அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறது, அரசாங்கம் செயல்படும் போது இந்த நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா இது முக்கியமா இருக்காது. ஆனா இந்த அரசாங்கம் செயல்படாம இருக்கிறதுனால அவங்களுடைய வழக்கை குறைச்சி அதனால நீங்க பணவீக்கத்தை குறைக்கணும், அதனால டாலருக்கு
மதிப்பு ஏற்றணும், இவங்க ரூபாய் மதிப்பு ஏற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காத சமாச்சாரம். ஏன்னா இதெல்லாம் வந்து வென் கம்பேர்ட் டு அதர் எக்ஸ்பென்சஸ் இவங்க பண்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இவங்க ஊழலை குறைச்சி ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தால் நடக்குங்கிறது அரசியல் கருத்தா கொண்டு வரலாம். ஆனால் இவங்க சொல்றபடி இந்த அரசாங்கத்தில் இதை குறைக்கணும், நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும், இதனாலெல்லாம் மிச்சப்பட போவது நிச்சயமாக எந்த வகையிலும் பணவீக்கத்தை திறப்படுத்துவதற்கோ இல்ல ரூபாய் மதிப்பை உயர்த்துவதற்கோ பயன்படாது. அரசாங்கம் செயல்பட வேண்டும். இல்ல, அதாவது பணவீக்கம் என்பது கண்டிப்பாக அரசியல் கட்சிகள் என்பதை தாண்டி இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில இன்னொரு மாற்று கருத்தையும் அரசு வச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் உள்ள கோவில்களில் இருக்கின்ற அபரிவிதமான தங்கத்தை அதனை பயன்படுத்தி ரிசர்வ் வங்கியில் நம்முடைய கையிருப்பை காட்டி நம்முடைய அந்நிய செலவாணியை அதிகரித்துக் கொள்ளலாம், பணவீக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம், டாலருக்கு நிகரான மதிப்பை அதிகரித்துக் கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் நினைத்தால் அதை செய்ய முடியும். ஏனால் மிகப்பெரிய பணக்கார கோவில்லாம் இந்தியாவில் அதிகம் இருக்கிறது. ஏன் நம்ம அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசு ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறது. ஆனா இந்த பணவீக்கம் அதிகமானதுக்கு காரணம் யாரு? ரூபாய் மதிப்பு குறைஞ்சதுக்கு காரணம் யாரு? இந்த காரணத்தை எல்லாம் விட்டுட்டு இவர்கள் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் எங்கேயோ பணம் இருக்கு அதை கொண்டு வந்து நான் பணவீக்கத்தை சரி செய்கிறேன்னு சொல்றது வந்து என்னால எதுவும் முடியல. எங்கேயோ இல்ல, கோவில்கள்ல எங்க அதான் இவங்களை தாண்டி இருக்கு, இவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறத செயல்படணும். அதை விட்டுட்டு அதிகாரம் இல்லாத இடத்துல இருக்கும் தங்கம் ஒரு அது கோயில்ல கொடுத்த தங்கம் எங்கன்னு வந்தது? யாரோ ஒருவர் ஏர்ன் பண்ணி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க இறைவனுக்கு இதை செய்யணும் கொடுத்திருக்காரு. பொதுமக்கள் கொடுத்தது தானே, அது பொதுமக்கள் தான் கொடுத்திருக்காங்க. இறைவனுக்கு செய்யணும் அவர் கொடுத்த தங்கத்தை எடுத்து நான் வந்து பணவீக்கத்தை குறைக்கிறேன்னு சொன்னா அப்ப இவங்களுடைய செயல்பாடு என்ன? முதல்ல அதை குறைங்க. உங்க செயல்பாடுகளுக்கு தானே நலனா வரப்போகுது. அது இப்ப உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை அடுத்து இருக்கலாம். முதல்ல உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் பணவீக்கம் அதிகமாச்சு. உங்களுடைய செயல்பாடு இன்மை காரணமாகத்தான ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதை சீர்படுத்துங்க. அதை விட இது போன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் வேற என்ன இந்த அரசு செய்யணும் நீங்க சொல்லுங்க. டெய்லி ஒரு ஊழல் வருது, ஊழலை குறைங்கள், பேச்ச குறைங்க. ஆமாம் நானும் வருத்தப்படுகிறேன் பிஎம் சொல்றாரு, ஆமாம் நானும் வருத்தப்படுகிறேன் எஃப்எம் சொல்றாரு. ஆனா நீங்களா இப்படி இருக்கன்றாரு. முதல்ல அவருக்காரா? கிடையாது. சோ அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை விட்டு விட்டு தனக்குரிய என்ன இருக்கோ அதை ஒழுங்கா செய்யணும். அதெல்லாம் செய்யாததனுடைய காரணம் தான் இன்னைக்கு பணவீக்க அதிகரிப்பு. நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களோட ஒரு விஷயம், முதல்ல வந்து அந்த பணி நியமன தடையை பற்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பணவீக்கத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா அந்த விஷயம் வருது இல்ல, கோயில் உள்ள தங்கங்கள் பயன்படுது, அது குறித்து சொல்லுங்க. இல்ல, அதான் இந்த சிக்கன நடவடிக்கைகள் என்று நிறைய சொல்லியிருக்காங்க. என்னுடைய அச்சம் என்னன்னா மிச்சதெல்லாம் விட்டுருவாங்க, ஆனா ஒன்ன வந்து கடைபிடிப்பாங்க. அது என்னன்னா அந்த பணி நியமனத்தை தடைன்னு இருக்கு பாருங்க, அதை வந்து அநேகமாக இவங்க கராரா கடைபிடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. இப்ப ஐயா அவங்க சொன்னாங்க ஓராண்டு காலி இடம் இருக்குமே, ஆனால் ஓராண்டு சமாளிச்சாச்சு, ஆகவே தொடர்ந்து சமாளியுங்கள், ஆகவே பணி நியமனம் வேணாம்னு. ஆனா ஐயாவுக்கும் தெரியும், பல பேருக்கு ஓரளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த வேக்கன்சி என்று சொல்லக்கூடிய இந்த காலி இடம் என்பது சர்வசாதாரணமாக உருவாக்கப்படுவதில்லை. அதற்கென்று சில வரன்முறைகள் இருக்குது. இவ்வளவு வேலை அளவுக்கு இத்தனை ஆள் வேண்டும், இல்லை, ஆகவே இந்த இடத்துல இங்கே ஒரு வேக்கன்சி, ஒரு காலி இடம் உருவாகிறது என்று மிக கவனமாக உருவாக்கி அதற்குரிய பட்ஜெட் போட்டு அதற்கான ஒப்புதல் எல்லாம் பெற்று இருக்கும். ஆனா நிரப்பப்படுறது இல்லை. மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த இடஒதுக்கீடு வந்ததிலிருந்தே என்னுடைய குற்றச்சாட்டு திட்டமிட்டே அதை நிரப்பாம இருக்காங்களோ என்று படுகிறது. உதாரணமாக பேக்லாக் என்று சொல்லக்கூடிய நிறைய இடங்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த மன்றக்குழு வந்த பிறகு ஒதுக்கப்படுகிற பல இடங்கள் இன்னும் அப்படியே காலியாக விடப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வருஷம் சமாளிச்சிட்டீல, அப்ப தொடர்ந்து சமாளினா ஒரு வருஷம் சமாளிப்பு தான் நடந்திருக்கு. அதன் பொருள் என்னவென்றால் மக்களுக்கு ஒழுங்காக இந்த அரசு சேவை போய் சேரவில்லை என்ற அர்த்தம். 120 கோடி மக்கள், அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில தான் அடித்தட்டு பணியாளர்கள் அங்க இருக்காங்களா? வேணும்னா உயர் அதிகாரிகள் அதிகமா இருக்கலாம், ஆனா அடித்தட்டு பணியாளர்கள் ஒண்ணும் கிடையாது. இப்ப உதாரணமா என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். வருமான வரித்துறையில நம்ம வந்து வரி கட்டாம விட்டா விட மாட்டாங்க வருமான வரித்துறை, ஆனா என்ன கூடுதலா பிடிச்சிட்டாங்க. பென்ஷன்ல இருந்தே கூடுதலா பிடிக்கிறாங்க.
பிடிச்ச படத்தை ரீஃபண்டுக்கு எழுதி போட்டா அதெல்லாமே ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணா 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகுது அந்த ரீஃபண்ட் வர்றதுக்கு. என்னன்னு அவங்கள போய் கேட்டா அவங்க பரிதாபமா சொல்றாங்க, ஐயா வருமான வரி துறையில ஆளே இல்ல, இத ப்ராசஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல, எப்படி நாங்க ரீஃபண்ட் தருவோம் என்று அவங்க சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு பொது தோற்றம் வேணா இங்க பொதுவாக கட்டமைக்கப்படுகிற ஒரு சிந்தனை. ஆட்கள் இருக்கிறாங்க. அதே புள்ளியில ஒரு நிமிடம். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கங்கண்ணா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? கோவையில இருந்துங்க. கோவையில இருந்து சொல்லுங்க. ஆமாங்கண்ணா. இல்லைங்க, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. இருக்கக்கூடிய தங்கங்களை கேக்குறாங்க, அதே நேரத்துல அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை கேட்டு வாங்கலாம்லன்னா, இது இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை மட்டும் அரசுடைமையாக்கப்பட்டால் அனைத்து நாடுகளுக்கும் இந்திய அரசு கடன் கொடுக்கலாமே. அதை விட்டு போட்டு பஸ்ல போறதை கம்மி பண்ணு, டீ குடிக்கிறத கம்மி பண்ணு, ஆலை நகைகளை கொடுன்னு சொல்லி கேட்கறது எந்த விதத்துல நியாயமே இல்லைங்களே. இது என்னுடைய கருத்துங்க, தாழ்மையான கருத்து. கண்டிப்பா கோவையில இருந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. நன்றி. நமது விவாத நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஆகவே இப்ப என்னன்னா இது ஒரு லாஜிக்கே அல்ல, அது லாஜிக் மாதிரி தெரிகிறது. ஓராண்டு சமாளிச்சாச்சுன்னு, ஓராண்டு மற்ற ஊழியர்கள் சிரமப்பட்டிருக்காங்க, அல்லது ஓராண்டு மக்களுக்கு உரிய அரசு சேவை கிடைக்கவில்லை என்ற அர்த்தம். இனிமேலாவது அதை நிரப்பணும்னு சொல்லாம நீங்க சமாளிச்சிட்டீங்க, தொடர்ந்து சமாளிங்க என சொல்லுகிற இந்த வாதம் நியாயமானது அல்ல. இன்னும் சொல்லப்போனா இங்க வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பொதுத்துறையில வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப அரசு துறையிலும் அது குறையுமே ஆனால் இளைஞர்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆகவே இது நியாயமே அல்ல. இதன் மூலமாக நீங்க அந்த வருவாய் பற்றாக்குறை என்பது இருக்குதே, அதை அப்படிலாம் ஒன்னும் சரி கட்டி விட முடியாது. மாறாக அரசுடைய திறமை குறையும், அரசு பணியினுடைய ஆற்றல் குறையும். அந்த குறைவின் காரணமாக அரசினுடைய செயல்பாடு இன்னும் சிக்கலுக்கு உள்ளாகும். அதன் காரணமாக ஆமா, நலத்திட்டம் இல்ல, நீங்க வருவாய் வசூலே குறைஞ்சு போகும். இப்ப பாருங்க, இப்ப என்ன வரி பிரச்சனை எதுக்காக சொல்லியிருக்காரு தெரியுமா? பிஸ்கல் டெபிசிட்டை நாங்க ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும், வருவாய் பற்றாக்குறையை நாங்க ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும். ஆகவேதான் இந்த சிக்கல நடவடிக்கைங்கிறாங்க. ஆனால் வேலை பார்க்கறதுக்கு ஆளே இல்லாம ஒரு அரசாங்கம் நடத்தினா என்ன ஆகும்? அது மேலும் சிக்கலைத்தான் உருவாக்கும். ஆகவே அதல்ல பிரச்சனை. மாறாக அது மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அது 2-3 விஷயம் இருக்கு. உதாரணமா இப்ப இது சொன்னதெல்லாம் எதை பத்தினா திட்டம் அல்லாத செலவு, அதாவது நடைமுறை செலவுகள், அதைத்தான் ஒரு 10 விழுக்காடு குறைக்க வேண்டும் என்கிறாங்க. அதையும் குறைக்க வேண்டும். ஆனா இப்படி அல்ல, ஆடம்பர செலவுகள் இருக்கு பாருங்க. இந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் இந்த நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனா அமெரிக்காவில் உள்ள அவ்வளவு பெருநகரங்களுக்கும் போயிருப்பாங்க. இதுதான் இந்த நாட்டில் உள்ள நிலைமை. ஆகவே அந்த செலவை குறைக்கணும். ஆனால் ஆட்களை நம்ம நியமிச்சு இன்னும் அதிகமாக நல்ல முறையில் ஆனா வேலை வாங்கணும் அவங்ககிட்ட. அது ஒரு கலை, வேலை வாங்க தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த அதிகாரிகளுக்கு. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதை செய்யாம இங்க வெறும் தோட்டத்தை கொடுக்குறாங்க, 80 பேர் இருக்காங்க வேலை பார்க்காம அப்படின்னு, அப்படி அல்ல பிரச்சனை. உண்மை என்னவென்றால் உரிய ஆட்களை போட்டு வேலையை வாங்க வேண்டும். உண்மையிலேயே இந்த பற்றாக்குறையை குறைப்பதற்கான என்னன்னா இன்னொரு மிக முக்கியம் திட்ட செலவு. திட்ட செலவு பத்தியே பேசல இந்த நிதி அமைச்சகம். அதுதான் ரொம்ப அதிகமானது. திட்டம் என்பது செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு அதுக்காக பெரிய அளவுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டு போகுது இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் ராகுல் காந்தி கூட பேசுறாரு, உச்ச நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு, ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சு இந்த திட்ட செலவு கடைசியா மக்களுக்கு போய் சேரும் பொழுது என்ன ஆகுது, வெறும் 10 பைசா 15 பைசா கூட போகல, அவங்க கைக்கு போய் சேரல ₹1. இப்ப அது குறித்த செலவு குறித்த இல்லாம அதை பத்தியே பேசல. இப்ப அதுலதான் ஒண்ணு நான் ஒப்புக்கொள்கிறேன். பாஜக காரு சொல்றாரு, அவர் எதுக்கு எடுத்தாலும் உடனே ராஜாங்கம் போகணும், அரசு போகணுங்கிறாரு. அன்னை எப்ப வெளியே போவான், திண்ணை எப்ப காலியாகுங்கிறது அவர் அக்கறையா இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் மிக முக்கியம். இந்த திட்ட செலவுகளில் நடக்கிற ஊழல்கள், திட்டம் அல்லாத செலவுகளிலும் நடக்கிற ஊழல்கள், ரெண்டிலும் நடக்கிற முறைகேடுகள், இவற்றை கட்டுப்படுத்தினாலே எவ்வளவோ மிச்சமாகுங்க. அதற்கு இவர்கள் தயாரா? அதற்கு என்ன நடவடிக்கை? இங்க எதை கேட்டாலும் கோப்பு காணாமல போகுது. ஆகவே இது அதை செய்யாம வெறுமனே இதை மட்டும் செய்து பயனு. கண்டிப்பா நான் வேறு சில கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசாங்கம் என்பது நிலையானது, கட்சிகள் மாறலாம். இன்று ஒரு கட்சி இருக்கும், நாளை ஒரு கட்சி நிர்வாகத்திற்கு வரலாம். முந்தைய கட்சி செய்ததெல்லாம் தவறு என்று பின்னாலே வருகின்ற கட்சி அவைகளெல்லாம் துடைத்து விடுகின்ற மனப்பான்மை நமது நாட்டிலே பெருகி வருகிறது. அவர்கள் கட்டுகின்ற கட்டடங்கள் அந்த எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் அவைகள் இறுக மூடப்படுகின்றன. அதே போல அவர்கள் போடுகின்ற திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்களிலே குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நிவர்த்திக்க வேண்டும். ஆனால் அந்த குறைகளுக்கெல்லாம் மூடுவிழா நடத்துகிறார்கள்.
நடத்திவிட்டு புதிய விழாக்கள் நடத்துகிறார்கள். புதிய விழா, நான் யாரையும் ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு சொல்லவில்லை, எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்கின்றன. விழாக்கள் என்பது இப்பொழுதெல்லாம் ஆடம்பரமாக போய்விட்டது. இந்த விழாக்களுக்கு பெரிய பெரிய விளம்பரங்கள் பக்கம் பக்கமாக பத்திரிகைகள். நமது இந்த திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் கருத்து பதிவு செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் இலகணேசன் அவர்கள் நமது இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்ப தற்போது ப. சிதம்பரம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற சில சிக்கன நடவடிக்கைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய பணி நியமன தடையில் இருந்து அமைச்சர்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் உல்லாச விமான பயணம் முதற்கொண்டு அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு பணவீக்கத்தை குறைக்க உதவும் நினைக்கிறீங்க? முதல்ல இந்த போன்ற நிலையை உருவாக்கினதே அவர்கள்தான். சொல்லுங்க. தவறுக்கும் தவறாக தவறை செய்துவிட்டு தனிப்பட்டு போனவர்கள் இப்போது அதற்குண்டான வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எத்தனை அளவுக்கு பிரதமர் வெளிநாட்டுக்கு போனார், அமைச்சர்கள் எந்த அளவுக்கு விமான செலவு செய்தார், இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நாடு இந்த நிலைக்கு உருவானதற்கு இவர்கள்தான் காரணம் என்று புரியும். சாகர காலத்தில் சங்கரா என்பது போல மோசமான நிலை ஆன பிறகு இப்போது நாம் கட்டுப்பாடை விதிக்கப் போகிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. முதல்ல சிக்கன நடவடிக்கையை இவர்கள் தங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டாம். அப்போதான் மக்கள் இவர்கள் மீது மதிப்பார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்த பொழுது சிக்கன நடவடிக்கை என்பதற்காக திங்கட்கிழமை தோறும் உண்ணாவிரதம் இருங்கள் என்று சொன்னார்கள். அவர் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்தார் என்பதை பார்த்த காரணத்தால் லட்சம் மக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் சாத்தான் வேதம் போதுவது போல மற்றவர்களுக்காக சிக்கனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல முடியும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரசாங்க விடுமுறை நாட்களிலும் அரசு வாகனங்கள் எதுவும் சாலையிலே ஓடக்கூடாது என்று தடை செய்யட்டுமே. ஆனால் அதிகமாக சினிமா தியேட்டர்களிலும் ஆலயங்களிலும் தான் இந்த அரசு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. விதிவிலக்கான சில துறைகளுக்காக விடுமுறை நாட்களிலே கிளம்புறதுக்கு அனுமதி தரலாம். இப்படியெல்லாம் முயற்சி செய்வது நல்லது. ஆனாலும் எந்த அளவுக்கு இது பலன் கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. கடைசியாக பாதிக்கப்பட போகிறதோ மக்கள் தான். கண்டிப்பாக நமது விவாதத்தில் கருத்தை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. ஐயா, எனது மதிப்பிற்குரிய நண்பர் இல கணேசன் அவர்கள் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார். அவர் எனது மிகுந்த மரியாதைக்குரிய நண்பர். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பிரதமர் எத்தனை தடவை வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்வதெல்லாம் உல்லாச பயணத்திற்காக அல்ல, தேவைகளுக்காக அவர் சொன்னார். அவருடைய நினைவுக்கு நான் ஒரு செய்தி நான் கொண்டு வர விரும்புகிறேன். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக இருந்தார். அப்போது நீண்ட நாளுக்கு பிறகு பாராளுமன்றத்திற்கு வந்தபோது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், அப்பொழுது அவர் வெளிநாட்டுத்துறையினுடைய அமைச்சர் வாஜ்பாய் அவர்கள், அவர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அட் லாஸ்ட் கேம் டு அவர் பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட் என்று சொன்னார். ஆகவே இந்திய பாராளுமன்றத்திற்கு நமது வெளிநாட்டு அமைச்சர் கடைசியாக வந்தார் என்று சொன்னார்கள். ஆகவே அதை நான் குறைத்து சொல்லவில்லை. ஏனென்றால் அது தேவைக்கேற்ற பயணம். ஏதோ உல்லாச பயணம் போவது போல நண்பர் கணேசன் அவர்கள் பேசுவது எனக்கு வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. ஆகவே ஆடம்பரத்தை குறைக்க வேண்டும் என்ற கருத்துக்களில் உடன்படுகிறோம். ஏனால் வாதம் நடக்கும் பொழுது அது கணேசன் அவர்களாக இருந்தாலும் சரி, குமாரவேலு அவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர் அருணன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் எப்போது சாவான் திண்ணை எப்போது காலியாகும் என்று சொன்னாரே, அதே போல ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு வீசுகிறார்கள் என்பதுடைய அந்த விவாதத்திலே நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இதை தாண்டி எதற்கெடுத்தாலும் இந்த லாவணி கச்சேரி செய்வதை விட்டுவிட்டு சில யோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் முன்பே ஆரம்பித்தேன். விழாக்கள் என்பது அதிகமான விழாக்கள் தேவையில்லை, அவசியமான விழாக்கள் இருக்கலாம். ஆனால் விழாக்களுக்கு எப்படி செலவு செய்கிறார்கள்? பெரிய பெரிய விளம்பரங்கள் கொடுக்கிறார்கள், வால் போஸ்டர் அடிக்கிறார்கள், டிஜிட்டல் பேனர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த விவாதங்கள் தேவையில்லை. இப்பொழுது தொழில்நுட்ப அறிவு வளர்ந்து விட்டது. ஆடியோ கான்பரன்ஸ், வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதற்காக பயணங்கள் செய்ய வேண்டாம். அமெரிக்காவிலே கூட ஒபாமாவுடைய பயணம் மிக கெடுதல். அதனாலே நமது பல மில்லியன் டாலர்கள் செலவாகிறது, பல ஆயிரக்கணக்கான மில்லியன் டாலர்கள் வீணாகிறது என்று வீடியோ கான்பரன்ஸ் நடத்த வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற பொருளாதார மேதைகள் சொல்கிறார்கள். இப்பொழுது நமது நாட்டிலும் தோன்றியிருக்கிறது அதுபோன்ற வீடியோ கான்பரன்ஸ், வீடியோ மாநாடுகள்
அந்த காணொளி காட்சிகள் கண்டிப்பா தோன்றினாலே இவர் சொன்ன சிக்கன நடவடிக்கைகள் கண்டிப்பா பொருளாதார நிச்சயமாக. உதவுங்கிறீங்க. நிச்சயமா உதவும். கண்டிப்பா ஒரு பொதுமக்கள் கருத்து. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் வணக்கங்க. வணக்கம், திறன்பட பேசு, சொல்லுங்க. சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துல இருந்து சொல்லுங்க. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி. சமபட்டியில இருந்து உங்க பேர் சொல்லுங்க. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில இருந்து ரவிக்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. என் பேர் ரவிக்குமாருங்க சார். ரவிக்குமார் சொல்லுங்க. ரவிக்குமார் சார், இந்த நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து சிக்கன நடவடிக்கை சொல்றாரு. ம், சிக்கன நடவடிக்கை சிதம்பரம் சொல்றாரு. சொல்லுங்க. எம்பிக்கள் வாங்கக்கூடிய சம்பளங்கள் வந்து 4 பங்கா குறைச்சி அவங்களுக்கு தர வேண்டிய அலவன்ஸ் எல்லாம் குறைச்சி எம்பிங்கள் எல்லாம் சம்பளத்தை குறைக்கலாமே சார். கண்டிப்பா. சொல்லுங்க. சிக்கன நடவடிக்கை கொள்ளலாம் சார். கண்டிப்பாக அரசியல்வாதிகள் மக்களுக்கு அறிவுரை கூறினால் மக்கள் அனைவரும் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு தான் இருக்காங்க மக்களுடைய விவாதத்தை பார்க்கும்போது. நீங்க கண்டிப்பா இப்ப இந்த பணவீக்கத்தை பொறுத்தவரையும் அரசு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த கோவில்களில் உள்ள தங்கத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? நல்ல வேளை நீங்க கேட்டீங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. ஒரு நம்ம பேசிக்கிட்டது பொதுமக்களுக்கு ஒரு தவறான தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அரசு கேட்கறது இல்லைன்னு, இது ஒரு தங்கத்தை அவங்க கையகப்படுத்தி அவங்க கஜானாவில் வச்சுக்கிறதாக திட்டமும் இல்லை, அப்படி ஒரு யோசனையும் இல்லை. 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து தங்க டிபாசிட்டுகள், வங்கிகளில் தங்க டிபாசிட்டுகள் ஏற்கனவே இருந்தது கூட ஒரு தடவை. ஆனால் அப்போ இருந்த ஒரு திட்டம் அது பிரபலமாக இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த திட்டம் 7 ஆண்டுகளுக்கான திட்டமாக இருந்தது, மெச்சூரிட்டி 7 ஆண்டுகளுக்கு. இன்னொன்று குறைந்தபட்ச அளவு, அதாவது தங்கத்தின் அளவு அதிகமாக இருந்தது. இப்பொழுது 2 விஷயங்களை செய்திருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் என்பதை 3 ஆண்டுகளாக குறைத்திருக்கிறார்கள். அதனால் சாதாரண மக்களும் அதனால் பயன்படலாம் என்பது. இன்னொன்று, அதற்கு வட்டியை உயர்த்தியிருக்கிறார்கள். மூன்றாவதாக அந்த தங்கத்தின் அளவையும் குறைத்திருக்கிறார்கள். ஆக சாதாரண மக்கள் கூட தங்கள் தங்கத்தை தங்க டிபாசிட்டாக வைத்துக் கொள்ளலாம். இந்த திட்டம் நம் நாட்டில் ஏற்கனவே பிரபலமாகாவிட்டாலும் இப்பொழுது திருத்தப்பட்ட திட்டம் பிரபலமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த திட்டம் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மிக மிக சிறப்பாக செயல்படுகிறது, பிரபலமாகவும் இருக்கிறது. இன்னொன்று, தகவல் கேட்டார்கள். குறிப்பிட்ட பெரிய கோயில்களில் தங்க இருப்பு எவ்வளவு என்பது இது ஒரு புள்ளிவிவரத்துக்காக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் குறிப்பாக கேரளாவில் உள்ள சில ஆலயங்கள் தகவல் தருவதற்கே மறுத்துவிட்டார்கள். எங்கள் கோயிலில் எவ்வளவு தங்கம், ஆமா, இந்த தங்கம் கொடுக்கிறது எங்களால் கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் திருப்பதி பாலாஜி கோயிலிலிருந்து மிகப்பெரிய அளவில் தங்க டிபாசிட்கள் செய்திருக்கிறார்கள். அதுபோல் வடக்கிலும் சரி பல ஆலயங்களில் தங்க டிபாசிட்கள் செய்திருக்கார்கள். தங்க டிபாசிட் வேறு, தங்கத்தை கையகப்படுத்துவது வேறு. தங்கத்தை எடுத்துக்கொள்ள சொல்லவில்லை. தங்கம் அதாவது சர்க்குலேஷன்ல வரணும், டிபாசிட்டா வரணும் அப்படிங்கிறது. இதையே இன்னொரு படி போய் பணமாக திருப்பி கொடுக்கும் போது பணமாக கொடுக்காமல் தங்கமாகவே கொடுப்போம் என்று உறுதி போட்டால் ஒவ்வொருவரும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். லாக்கரில் வைத்து போட்டுவதை விட இது இவர்களோட பாதுகாப்பாகவும் இருக்கும், வட்டியும் கிடைக்கும். திருப்பி நமக்கு இது எப்பொழுது கல்யாணம் கார்த்திகை என்ற சமயங்கள்ல திருப்பி கேட்கும் போது நமக்கு தங்கத்தை பெறுவது ஒரு நல்ல, அதாவது தங்கத்தை தங்க டிபாசிட்டாக பெறுவது. மறுபடியும் தங்கத்தை பெறுவது என்றால் தங்கத்தை நாம கேட்கல, உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு டிபாசிட் ரெசீட் கொடுப்பது போல செய்வதன் மூலம் பணவீக்கம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியுங்கிறீங்க. அதாவது நாட் ஒன்லி இது தங்க இது இன்ஃபிளேஷன் மட்டுமல்ல, பணவீக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அதனால் காரணம் என்னவென்றால். குமார்வால் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க நிறைவு கருத்தை சுருக்கமா பதிவு செய்யுங்க. இப்ப இவங்க சொல்லும் போது இந்த டெபாசிட் பண்றது இவங்க பண்றதெல்லாம் தனிப்பட்ட நபர்களுக்கு அதுல இருந்து லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணலாம். ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க அப்புறமா கோயில்கிட்ட போங்க, முதல்ல எதுக்கு கோயில்கிட்ட இருக்க தங்கத்தை நீ டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. பொருளாதாரத்தையே நிலைநிறுத்த தகுதி இல்லாத ஒரு அரசு அப்புறம் இந்த டெபாசிட் எப்படி திருப்பி கொடுக்கும்? அதுக்கும் தகுதி இல்லை. இணைப்பில் நம்ம நிறைவு கருத்துக்கு வந்துட்டோம். நன்றி. அருணன், உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. அதாவது இந்த கோயில் தங்கம்னா ஏன் பாஜக காரங்க இவ்வளவு தூரம் பதறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க கோபாலகிருஷ்ணன். அது ஏன் நீங்க நீங்க பேசும்போது நான் தலையிடல, நான் பேசும்போது தலையிடுறீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தனிநபர்களும் தங்களுடைய தங்கத்தை டெபாசிட்டா இருக்கட்டும்,
கோவில்ல வீணா இருக்கக்கூடிய தங்கத்தை அவர் நல்லா சொல்ற மாதிரி வைப்பாக, டெபாசிட்டாக ரிசர்வ் பேங்க் கொடுங்க. ரிசர்வ் பேங்க் கையிலே தங்க இருப்பு கூடுமையானால் உலக அளவில் நம்முடைய நாட்டுக்கு மதிப்பு அதிகம். இன்னும் சொல்ல போனா இந்த ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கிறது, அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதை சமாளிக்க எங்கள் கையிலே இவ்வளவு தங்க இருப்பு இருக்கிறது என்று ரிசர்வ் பேங்க் சொல்வது என்பது உலக அளவிலே நம்முடைய மரியாதையை கூட்டும். வீணாக அது பொதுமக்களுடைய தங்கனா, ஏதோ 1-2 ராஜாவுக்கு மட்டும் சொந்தமான தங்கம் இந்த கோவில்கள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து காலங்காலமா கொடுத்த தங்கம் நாட்டுக்கு தான் பயன்பட போகுது, வேற எந்த ஒரு தனிநபருக்கும் அல்ல. அது ரிசர்வ் பேங்க் திருப்பி கொடுக்கப்படும் அடிப்படையில் அது இருப்பாக அங்க இருக்குமே. ஆனால் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லது ஒன்று. ஆனா அது மட்டும் போதாது, மாறாக இந்த பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுதோறும் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம மானியமா கொடுத்துட்டு இருக்கோம். இதை முழுக்க மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேவைதானா இவ்வளவும் கொடுப்பது என்பது? அதாவது ஏற்றுமதியை பெருக்கத்திற்காக அது தேவை, வளராத சில பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கு அத்தகைய மானியம் தேவை என்றால் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற அவ்வளவு இந்த 5 லட்சம் கோடி ரூபாயும் முறையான சரியான தேவையான மானியமாக நான் கருதவில்லை. அதே போல இன்னொன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு முக்கியமான காரியத்தை செயலவர் உண்மையிலே சிக்கன நடவடிக்கை என்றால் வங்கியிலே ஐயாவுக்கு தெரியும், வரா கடன் என்று சில லட்சம் கோடி ரூபாய் அப்படியே நிக்குது என்ன, அநேகமாக அது தள்ளுபடியாகிற நிலைமையில பெரும் முதலாளிகள். ஆமா, 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு நம்மால் ஆடி தள்ளுபடியில போய் அழைச்சிட்டு இருக்காப்புல. இங்க என்னங்கன்னா சில லட்சம் கோடி ரூபாய வராக்கடன் என்று தள்ளுபடி செய்கிற நிலைமை இருக்காது, கூடாது. அதை வசூல் செய்ய வேண்டும். இதை செய்தால் இந்த பற்றாக்குறை நிச்சயமாக குறைந்து போய், இதுதான் பிரதானமான வேலை. அத்தோடு சேர்ந்து சில சிக்கன நடவடிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் பொருளாதார பெருமந்தத்தை சமாளிப்பதற்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் நமது நிதியமைச்சர் சில சிக்கன நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகளாகட்டும் அமைச்சகமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சில சிக்கன நடவடிக்கைகளை கூறியிருக்கிறார். அது குறித்து விரிவாக அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது குறித்தும், அது சாத்தியப்பட வேண்டும் என்பது குறித்தும், அது மட்டும் போதாது என்பது குறித்தும் பல்வேறு விவாதங்கள் இங்கு விரிவாக தெளிவாக வைக்கப்பட்டது என்றே நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து அந்த சிக்கன நடவடிக்கைகளில் பணி நியமன தடை, இனிமேல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து புதிதாக அரசு அலுவலகங்களில் பணி ஆள் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பது இடதுசாரிகளின் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆட்கள், அதாவது ஏற்கனவே 10 பேர் 12 பேர் பார்த்து வந்த ஒரு வேலையை ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு கண்டிப்பாக அந்த இடத்திற்கு ஒரு புது இளைஞரை வேலையில் அமர்த்த வேண்டும். அதை அவர்கள் செய்யாவிட்டால் கண்டிப்பாக மக்கள் சேவை பாதிக்கப்படும், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதை அவர் இங்கு விரிவாக எடுத்துரைத்தார். அது மட்டுமில்லாமல் பொதுவாக அரசு இப்போது ஒரு பொருளாதார பணவீக்கத்தை எடுப்பதற்காக ஒரு சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது அதற்காக மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை காங்கிரஸ் தரப்பு முன்வைக்கப்பட்டது. வங்கி தரப்பில் சொல்லும் போது நமது நாட்டில் இருக்கின்ற அபிரதமான தங்கத்தை காட்டி உலக அளவில் ஏன் நமது நாட்டில் தங்கம் இருப்பதை காட்டி அந்நிய செலவாணியை குறைத்துக் கொள்ளக்கூடாது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை அதிகரித்துக் கொள்ளக்கூடாது, இது இந்தியாவிற்கு பெருமையான விஷயம்தானே, அதை ஏன் செய்ய வேண்டும், அதை ஏன் சில கட்சிகள் வேறு சில விஷயமாக பார்த்து அதை தடுக்க பார்க்கிறார்கள் என்கின்ற கருத்தையும் வங்கி அதிகாரி மிக தெளிவாக இங்கு முன்வைத்தார் என்றே பார்க்கின்றேன். பொதுவாக இந்த பணவீக்கம் என்பதும் பொருளாதார பெருமந்தம் என்பதும் அரசியல் கட்சி என்பதை தாண்டி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய ஆசையாக விருப்பமாக இருக்கிறது. கண்டிப்பாக அதன் பிரதிபலிப்பாகவே இந்த வாதம் இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு திறன்பட பேசு வாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.